தந்துள்ள உங்கள் அனைவரையும் சுந்தரலிங்க குடும்பனாராகவே பாவித்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புலியகுளம் உயர்ந்த பண்புடையவர், உயரமானவரும் கூட. ஊர் தலைவர் அவர்களுக்கும் உலகின் முதல் மனித வெடிகுண்டு. இதுக்கு முன்னாடி எல்லாருமே சொன்னது தளபதி சுந்தரலிங்கம் தான் சொல்லியிருந்தாங்க. இதுல தற்கொலைப்படை தளபதி அப்படின்னாங்க. நான் தான் ஒரு கருத்து ஒண்ணு பதிவிட்டேன். தற்கொலை என்பது தன்னைத்தானே கொன்று கொள்வது. ஒரு காரியத்தை செய்ய இயலாமையினால் தன்னைத்தானே கொன்று கொள்வதுதான் தற்கொலை. அந்த வார்த்தை இந்த வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டு உலகின் முதல் மனித வெடிகுண்டு என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். பிரான்ஸ், அமெரிக்கா, ஜெர்மன் எல்லா இடத்துல இருந்து எனக்கு போன் நைட்டு போன் பண்ணி இந்த வார்த்தை அருமையான வார்த்தைன்னு சொன்னாங்க. ஆனா இந்த வார்த்தையை பெற்றெடுத்தது திரு சேகர் அவர்கள். அவர்கள் பெற வேண்டிய அந்த புகழ் நான் தான் வாங்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணா. ஆயுதமேந்தி போராடிய காலகட்டத்தில் தன் உடம்பையே ஆயுதமாக கொண்டு போராடிய மாவீரன் ஒருவன் இருந்தான் என்றால் அது சுந்தரலிங்க குடும்பனாரை தவிர வேற எவருமே இல்லை. இந்த அளவுக்கு மேடையில் பேசுவதற்கான குறிப்புகளை கொடுக்கும் இந்திரஜித் அவர்களுக்கும் சக்தி கணேஷ் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேவேந்திர குல சமுதாயத்தை ஒரு கட்டமைப்பில் கொண்டு வருவதற்கு அரசியல் மட்டும் போதாது, ஆன்மீகம் கலந்த அரசியல் தேவை என்பதை நன்கு உணர்ந்து ஆன்மீக அரசியல் மாநாடு ஒன்றை போட்டு அதில் வெற்றியும் கண்டு பட்டி தொட்டி தோறும் இந்திரனுடைய பெருமைகளையும் பட்டியல் வெளியேற்றத்தினுடைய தன்மையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் நடமாடும் தெய்வமான தேவேந்திர குல வேளாளர் மடாதிபதி குருமகா சன்னிதானம் சுயம்பு ராஜ தேவேந்திர சுவாமி அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். ஆனா என்னை பொறுத்தளவு உங்களோட பார்வையில் எப்படின்னால எனக்கு தெரியாதுங்க. சுந்தரலிங்கத்தினுடைய குலதெய்வம் கோட்டை கருப்புசாமியா தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நான் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர். சகுனமெல்லாம் நல்லா பாப்புங்க. நேற்றைக்கு வரைக்கும் இந்த நாடகம் சிறப்பா நடக்குமா, தமிழ்நாடெங்கும் வளம் வருமான்ட்டு ஒரு ஐயப்பாட்டிலேயே இருந்தேன். ஆனா சில அறிகுறிகள்லாம் தெரிஞ்சு சாமியை நான் கோட்டை கருப்புசாமியா தான் பார்க்கறேன். ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி ஜித்தண்ண, சக்தி கணேஷ், நானும் போய் ஐயா குருசாமி சித்தர் அவர்களை பார்த்தோம். ஆவண படத்தை காமிச்சோன்னே சத்தியன்னு சொன்னாரு, ஐயா நாங்க ஒரு நாடகம் ஒன்று போடுறோம், அது கட்டாயம் நீங்க வரணும்னு சொன்னா அவர் சொன்ன ஒரே வார்த்தை அற்புதமான முன்னெடுப்பு. இந்த நாடகம் பூஜை போடுறப்ப கூட நான் வரேன்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் சொல்லுவீங்க குருசாமி சித்தர் இறந்து 1 வருடம் ஆயிடுச்சு. சிவபுராணத்துல ஒரு வார்த்தை ஒன்று இருக்குங்க, தோற்றம் மாறினாலும் அனைத்தும் என்பெருமானே, தோற்றம் மாறினாலும் அனைத்தும் என்பெருமானே. உங்களுடைய பார்வைக்கு இவர் செந்தலனா தான் தெரியுங்க, ஆனா என்னோட பார்வைக்கு குருசாமி சித்தரே நான் வந்திருக்கிறேன் நான் சொல்லிட்டு. இந்த 2 சமயமும் மிகப்பெரிய திருப்தி கொடுத்திருக்கிறனால இந்த நாடகம் இந்த தேவேந்திர குல சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.